ஹலோ, இந்த சாட்டர்டே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ், ஒரு நார்த் இந்தியன் வெஜிடேரியன் டிஷ். இது ரொம்ப காமன் டிஷ், பட் in a டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செய்ய போகலாமா? வெள்ளை கொண்ட கடலை 150 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 3, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், மலை உப்பு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், தனியா வாலே சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? நான் ஒரு 1.5 கப்பு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். காபுலி சன்னான்னுவாங்கள்ல, அதை ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு, அதை ஒரு 4 ஹவர்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். அது போதும். இது ரெண்டையும் நம்ம குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். சால்ட்டும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சிடணுங்க. அதுக்கு பிறகு ஒரு 8 விசில்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் நம்ம செய்ய போகிற இந்த மசாலா அதோட நல்லா சேரும். இப்போ நம்ம கரம் மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு பேன் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே இதில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆன உடனே 1/2 ஸ்பூன் தனியா, முழு தனியா இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே தனியா போட்டால் ஜீரகம் சரியாக ஃப்ரை ஆகாது. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற விட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம மெயினாக இதில் சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எட்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கரை இறக்கி வச்சு அது ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மீன் டைம் நம்ம குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 8 விசில் போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். அது பார்த்தீங்களா, பார்த்தாலே இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சன்னா ராஜ்மா இதுக்கெல்லாம் இவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கணும். அப்போ தாங்க அதில் மசாலாவும் நல்லா சேரும். நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது இல்லைன்னா மசாலா தனியாக இது தனியாக இருக்கும். இப்போ நான் இந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் நிறையா வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் வேணும்னா பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் ஆயிலும் நெய்யும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வெங்காயத்தோடு சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போதும் போடும்போது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. வெங்காயமும் அந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கரம் மசாலா இருக்குல்ல, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போடும்போதே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வரும், நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம யூஷுவல் மசாலா எதுவுமே போடல. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணோன்னே ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ட்ரை மேங்கோ பவுடர்லேயே அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் ராக் சால்ட், அந்த மலை உப்புன்னு நான் எப்போதுமே சேர்ப்பேன் இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டத்துக்கு. அது ஒரு 1/2 டீஸ்பூன் மலை உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 டீஸ்பூன் நம்ம நார்மல் உப்பு, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம், அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு. இந்த டிஷ்ஷு பேரே அதே தான், தனியா சன்னா மசாலா. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட. இப்போ அந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கிரேவியோட. கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அதுக்கு ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது காரம் இருக்காது, நல்ல கலர் தான் இருக்கும். இது அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே ஃப்ரை ஆகிடும். அதை இந்த சோளையோடு சேர்த்துடலாம். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு அடிஷ்னல் டேஸ்ட். இது உங்களுக்கே தெரியும், வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல. இதில் மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நம்ம போட்ட கொத்தமல்லிக்கு தான். தனியா சன்னா மசாலா தான், அந்த ஃப்ளேவர் தான் அதில் தூக்கலாக இருக்கும். இது ஆக்சுவலி வெளியே அவ்வளோவா செய்ய மாட்டாங்க, அவ்வளோவா கிடைக்காதுங்க. இது ஹோட்டல்ஸில் இது ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர். ஏன்னா இது காரம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். நம்ம 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம், மீதியெல்லாம் நார்மல் ஸ்பைசஸ் தான். ஏன்னா சோளைனாலே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் எப்போதுமே. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருளுக்கும் சோளை மாறுபடுங்க. இப்போ பூரி சோளை அது ஒரு மாதிரி இருக்கும், சோளை பட்டுருவாக்குள்ள சோளை ஒரு மாதிரி இருக்கும், குல்ச்சா சோளைக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வீட்டில் செய்கிற சோளை அது ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப மைல்டாக இருக்கும், வெறும் 2 பச்சை மிளகா காரம் தான். ஆனால் அந்த தனியாவுடைய கொத்தமல்லியோடைய டேஸ்ட் நல்ல தூக்கலாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இதை சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் வேறு எந்த காரமும் கிடையாது. தனியா சன்னா மசாலா இல்லை தனியா சோலை மசாலா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப சிம்பிள் செய்கிறது, பட் ரொம்ப டேஸ்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா அது நார்மல் சோலை மாதிரி இல்லை, இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார் ஹோட்டல் டிஷ். அது அதில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டெஃபினெட்லி வில் லவ் இட். எல்லாருமே சாப்பிட்லாம், மைல்டாக இருக்கும் காரம். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணிங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எங்களுடைய அப்லோடிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். See you again. Good day.